ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட்டாக நாங்கள் எங்களோட நேட்டிவ்க்கு போகும்போது எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது, ட்ராவல் தான் இருக்கும். உங்களுக்கு ட்ராவல் பிடிக்குன்னா இந்த வீடியோவை பாருங்கள், இல்லை பிடிக்கலன்னா இதோட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எங்கள் நேட்டிவ் வந்து ஜோலார்பேட். இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போது சென்னையிலிருந்து ஜோலார்பேட் போயிட்டுருக்கோம். இது வந்து சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோடு. ஈவினிங் 3:30க்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஒரு 5 o'clock கிட்ட பாலாஜா டோல்கேட் வந்தாச்சு. குட்டீஸ் பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் இங்கே கருப்பட்டி காஃபியில் வண்டி நிறுத்தாச்சு. டீ, காஃபி, ஜூஸு, பஜ்ஜி எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டும் அம்மாவும் டீ குடித்தாங்க, நான் காஃபி குடித்தேன். குட்டீஸ் 2 பேரும் சேர்ந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஜூஸ் குடிக்கிறத வச்சு நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததா சரித்திரமே கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு முடித்து திரும்பவும் வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. வாங்க நீங்களும் எங்கள் கூடவே ஊருக்கு போகலாம். யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு போகும்போது ஹார்ட்டு நார்மலாகவே துடிக்காது? எனக்கெல்லாம் எப்போவும் ஹை ஸ்பீடில் தான் துடிக்கும். ஒரு படக்குன்னு பதட்டத்தோடையே உட்காந்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். அப்புறம் ஏமா முன்னாடி சீட்டில் உட்கார்ற, பின்னாடி சீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதுல எனக்கு தெரியுது. இது நம்மளோட சிம்மாசனம்ல, அதை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டோம்ல. அதனால தான் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த சீட்டை யாருக்காகவும். எனக்கு ஹார்ட்டே வந்து வெளியே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு இங்கே தான் உட்காந்துட்டு வருவேன். ரொம்ப ரேராக யாராச்சும் வெளியேருந்து ஜென்ட்ஸ் கூட வந்தால் மட்டும்தான் பின்னாடி போயிட்டு உட்காருவேன். அப்போல்லாம் அவங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்துருவேன். இந்த குட்டி பசங்களோட தான் எப்போவுமே வாக்குவாதம் வரும், நீயா நானான்னு சொல்லிட்டு. எப்போவுமே வேணுமெனத்துக்கே என் கூட தான் அவங்க வந்து சண்டை போடுவாங்க. நான் தான் உட்காருவேன், நீங்கள் பின்னாடி போங்கம்மான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் விட்டு கொடுக்க மாட்டார் என்ன. நீங்கள் 2 பேரும் போய் பின்னாடி உட்காருங்க, அம்மா தான் முன்னாடி உட்காரணுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அப்போவும் இந்த குட்டி வாண்டு போய் பின்னாடி உட்காரவே உட்காராது. எப்போவும் நம்ம மடி மேலே தான் வந்து உட்காந்துட்டு வரோம். கேட்டால் எனக்கு ரோடு தெரியலம்மா, ஆனாலும் வந்து உங்கள் மேலே உட்காந்தா தான் எனக்கு ரோடு தெரியுதுன்னு சொல்லிட்டு மேலே தான் உட்காருவான். அதுவும் கொஞ்சோண்டு கீழே உட்காருடா அப்படின்னு சொன்னாலும் அப்பவும் உட்கார மாட்டான். ஏறி மேலே தான் உட்காருவான். விட்டால் தலை மேலே ஏறி உட்காந்துட்டு வருவான் போல அவன். எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப மொக்க போட்டு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு போர் அடிக்குதா இல்லை ஓகேவான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். என்னை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லவே இல்லை. என் நேம் கூட சொல்லாமலே இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கேன். என்னோடய நேம் தமிழ் செல்வி, எல்லோரும் தமிழ்னு கூப்பிடுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் செல்வின்னு கூப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் நேம் சங்கர். எனக்கு 2 பாய் கிட்ஸ் இருக்காங்க, ரொம்ப நாட்டி கிட்ஸ் 2 பேரும். பெரிய பையன் பேர் ராதித், அவர் வந்து இப்போ தான் 3rd standard போக போகிறாரு. குட்டி வாண்டு பேர் குல்யாஷ், அவர் இப்போ தான் LKG முடிச்சுட்டு UKG போக போகிறாரு. பயங்கர வாய் அவர், ரொம்ப சேட்டை. அவ்வளோதான், பெருசாக எதுவும் என்னை பற்றி சொல்லிக்கிற அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு வேறு எதுவும் இல்லை. இப்படி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வேலூர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த மலைக்கு பின்னாடி இந்த சூரியன் மறையிறது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ரெட்டிஷ் எல்லோ கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடனாலே கொஞ்சம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டா கூட அது வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.
நேரில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு இன்னும் எனக்கு தைரியம் வரல கைஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய தைரியத்தை வர வச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போதைக்கு குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன். அந்த வீடியோவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏதாச்சும் நீங்கள் சொன்னால் தான் கைஸ் எனக்கு தெரியும். இந்த வீடியோ கூட எடிட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் போடலாமா வேணாவா எதுவுமே சொல்லாமல் நம்ம என்னத்தை போடுறது, போர் அடிக்காதா பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அப்படியே விட்டுட்டேன். இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்காம தான் சரி வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இருந்தாலும் சரி ரொம்ப போர் அடிக்கும் பார்க்குறவங்களுக்கு. சரி ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நம்ம அவங்க கூட பேசலாம், ஏதாச்சும் நம்மளை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுவே உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரொம்ப மொக்கையாக இருக்கா அப்படின்னும் தெரியல, என்னன்னு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் என்னோடய வாய்ஸ் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ரெக்கார்டட் வாய்ஸை கேட்கும் போது எனக்கே ஒரே ஷாக்கிங். என்னோடய வாய்ஸ் என்ன இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் கேட்டு நீ என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்கா, என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோனில் மட்டும் பேசிட்டு திடீர்னு நேரில் பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன ஃபோனில் பேசும்போது ஒரு பாப்பா பேசுன மாதிரி இருந்தது, நேரில் பார்க்குறம்போது ஒரு பீப்பாவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. என்னம்மா உனக்கும் வாய்ஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஆம்பூர் வந்தாச்சு. ஆம்பூர்னாலே ஆம்பூர் பிரியாணி தான் ஃபேமஸ்ஸு. யார் யார் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க, யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆம்பூர்னாலே பிரியாணினாலே ஸ்டார் பிரியாணி தான் அங்கே ஃபேமஸ்ஸு. அங்கே ஸ்டார் பிரியாணி வந்துருச்சு போகலாமான்னு சொல்லிட்டு இப்போ கூட கேட்டு டிஸ்கஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் எப்போவுமே போக மாட்டோம். ஒரு டைமும் அப்படி தான் கேட்போம் போகலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லைனா சாப்பாடு வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டோம். ஒரு டைம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. எப்போ போகிறோன்னு தெரியல. போனால் உங்களுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேவா? குட்டீஸ் 2 பேருக்கும் தூக்கம் வந்துருச்சு. என்ன ஒரு அதிசயம், 2 பேரும் ஒன்றா அம்மா மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உலக அதிசயம்தான். இப்போ வாணியம்பாடி வந்தாச்சு. இங்கிலேருந்து ஜோலார்பேட்க்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 2 பேரும் தூங்கி எழுந்து திரும்பவும் பசிக்குதுன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வாணியம்பாடியிலேருந்து கட்டாகி திருப்பத்தூர் போகிற ரோட்டில் திரும்ப வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்படியே அங்கேருந்து என்ன சாப்பிட்றதுன்னு பார்த்துட்டே வரும்போது சரி மசாலா பூரி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே 2 மசாலா பூரி வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு. ஜோலார்பேட் போயிட்டு வீட்டுக்கு ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. 1 hour கிட்ட டிலே ஆகிடுச்சு. நீங்கள் காரில் ஏலகிரி போகிறீங்கன்னா இங்கே தான் வந்து கட் பண்ணணும், இந்த வழியாக தான் போகணும். எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் வீடு. ஒருத்தருக்கு எல்லாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடியே வெக்கம் வந்துருச்சு. அக்கா வெளியே உட்காந்து சுட சுட போண்டா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டோட மாமா வீட்டில் இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. வீடியோ கூட்டமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.